ஜெய் ஸ்ரீராம், குருவே சரணம். அன்பு வணக்கம். சுக்கிர திசை. சுக்கிர திசையில கோடி கோடியா கொட்டி குடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனா ரொம்ப நான் கஷ்டப்படுறேன். சுக்கிர திசையில எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நான் இந்த திசையில ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்கு அவமானங்களும் ரொம்ப பேர் ஏற்படுது. பொருளாதாரத்துல கடன் கட்டக்கூடிய சூழலை ஏற்படுத்துது. அதனால நான் என்ன பண்ணாலும் இந்த சுக்கிர திசையில என்னால மீண்டே வர முடியல. என்னால ஜெயிக்கவே முடியல அப்படின்னு பல பேர் புலம்பக்கூடிய தன்மை இருக்கு. அப்ப இந்த சுக்கிர தசை அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சத்துல இந்த சுக்கிரன் என்னான்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த திசை ஆரம்பிச்சதுல இருந்து குட்டி சுக்கிரன்னா, அந்த இளம் வயதுல இந்த சுக்கிர தசை வரக்கூடாது அப்படின்ற ஒரு நியதி இருக்குது. அதே போல ஒரு நடுத்தரமான பருவத்திலயும் வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அவமானங்கள குடுக்கும். அதாவது ஒண்ணு சேர்க்கைகளால் அவமானத்த குடுக்கும். ஆண், பெண் சேர்க்கைகளாலோ அல்லது கடன் சார்ந்த சுமைகள்னாலோ, இதனால அவமானத்த குடுத்துரும். அப்ப வயதான காலத்துல இருந்துச்சுன்னா, அனுபவம் சார்ந்த சுக்கிரன் அது என்ன மாரி வேலை செய்யும்னா, நல்லபடியா உங்களுக்கு ஆதாயங்களும் சரி, பண வரவுங்களும் சரி, அல்லது குடும்பத்த பொறுப்பா பார்த்துக்கக்கூடிய தன்மையும் சரி, வீட்ட மராமத்து பார்க்கக்கூடிய தன்மைகளும் சரி, இல்ல இருக்கிற இடத்த அழகுபடுத்திக்கணும், ஒரு அழகான பொருட்கள் வாங்கணும், ஒரு ஆபரணங்கள் வாங்கணும் அப்படின்ற சூழலையும் கொஞ்சம் ஒரு 40 வயசுக்கு மேல சுக்கிர தசை வந்துச்சுன்னா, அது ஒரு நல்ல நிலையிலேயே குடுத்துரும். அப்ப இந்த இளம் வயதுல வரக்கூடிய சுக்கிர தசைய நம்ம எப்படி சரி கட்டிக்கிறது? இப்ப சுக்கிர தசையில சின்ன பிள்ளைகள்ல அதாவது 20, 25 வயசுல ஒரு சுக்கிர தசை ஒரு ஆணுக்கோ, பெண்ணுக்கோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது தேவையற்ற அவமானங்களையும், அவப்பெயர்களையும் குடுக்கும். அது இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து. அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஒரு 6, 8, 12ல இருந்தாலும், சரி அதுல ஒரு து அ க தீய கிரகங்கள் சேர்க்கை இருந்தாலும், பார்வை இருந்தாலும், அப்பதான் இந்த பாதிப்பு குடுக்கும். எல்லாருக்குமே இது பாதிப்பு குடுக்குமா? அப்படின்னா குடுக்காது. அப்ப இந்த பாதிப்புகள சரி செஞ்சுக்க, இப்படி ஒரு பாதிப்பு நமக்கு வந்துருச்சு. ஒண்ணு கடனால பாதிக்கப்படுறேன். இல்லன்னா வீட்ல பிள்ளைகள் அவமானத்தை தேடி குடுக்குது. அப்படின்ற எண்ணமும் இந்த மாரி செயல்பாடுகள் நமக்குள்ள வருது அப்படின்னா, அந்த குடும்பத்துல நடக்குது அப்படின்னா, இதுக்கு செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் அப்படின்னா என்னன்னா, உங்க குலதெய்வ கோயில்ல இருக்கக்கூடிய பெண் தெய்வத்துக்கு, அதாவது அந்த தெய்வத்துக்கு பால் சாதம் செஞ்சு அ நெய்வேத்தியம் பண்ணணும். அப்ப அந்த பால் சாதம் எப்படி செய்யணும் அப்படின்னா, பால் மர குச்சிகள், அத்தி மர குச்சி, அரச மர குச்சி, ஆலமர குச்சி, இந்த மாரி பால் மர குச்சிகளா எடுத்துக்கணும். உங்களுக்கு என்னென்ன பால் மர குச்சிகள் இருக்கோ, அத ஃபுல்லா எடுத்துக்கலாம். வேப்ப மர குச்சிய மட்டும் தவிர்த்துங்க. இந்த குச்சிய எடுத்துக்கிட்டு, அடுப்பு எடுத்துக்கோங்க. அடுப்பு அதாவது முக்கோண கல் வைக்கணும். முக்கோண கல் வச்சு அடுப்பு வைக்கணும். அந்த கல் மேல பானை வைக்கணும். பானை வச்சு, அந்த பானையில பால் சாதம் கிண்டணும். பால் சாதம் கிண்டணும். முதல்ல அரிசி போட்டு, அந்த அரிசி பொங்கி வரும். அந்த அழுக்கு பொங்கி வரும். அந்த அழுக்கு பொங்கி வர அழுக்க வெளிய எடுத்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் பால ஊத்தணும். பால ஊத்தி உங்களுக்கு என்ன இனிப்பு அதாவது சர்க்கரை போடலாம். இல்லன்னா ஜீனி போடலாம். வந்துரும். அப்ப வந்ததுக்கு அப்புறம் அத எடுத்து உங்க தெய்வத்துக்கு படைச்சு, அந்த தெய்வத்துக்கு நல்லா நெய்வேத்தியம் பண்ணி, அத எல்லாரும் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, இது ஒரு 3 பௌர்ணமிக்கு செய்யலாம். 3 பௌர்ணமிக்கு செய்யுங்க. வெள்ளிக்கிழமை செய்யுங்க இது. அதேபோல செவ்வாய்க்கிழமை செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க. இது இந்த காலையில காலையில பருவத்துல செஞ்சுக்கங்க. அந்த அடுப்புல கிடக்கக்கூடிய சாம்பல் இருக்கு பாருங்க. அந்த சாம்பல எடுத்து கையில வச்சுக்கணும். அந்த சாம்பல ஃபுல்லா எடுத்து கையில சேர்த்து வச்சுக்கிட்டு, இந்த சுக்கிரதசை முடியும் காலம் வரைக்கும் இந்த சாம்பல எடுத்து தான் நெத்தியில பூசியே வரணும் நீங்க. அப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் கோயில். இல்ல அப்படின்னா, உங்க குலதெய்வத்திலேயே இந்த பெண் தெய்வம் இருக்கு பாருங்க. இப்ப எந்த தெய்வத்துக்கு நெய்வேத்தியம் வைக்கிறீங்களோ, அந்த தெய்வத்துக்கு 20 எலுமிச்சம்பழம் வாங்கி அத கோர்த்து மாலை போடுங்க. அதே போல துர்க்கை அம்மனுக்கும் இத செய்யலாம். இந்த பொங்கல துர்க்கைக்கும் வைக்கலாம். துர்க்கைக்கும் வச்சு இந்த 20 எலுமிச்சம்பழத்த மாலையா போட்டு வழிபாடு பண்ணிட்டு, அந்த துர்க்கைட்ட ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி, இந்த சாம்பல எடுத்து இந்த சாம்பலையும் எடுத்து அந்த எலுமிச்சம்பழத்து பக்கத்துல வச்சு, ஒரு துணியில மடிச்சு, வெள்ள துணியில மடிச்சு, நீங்க படுக்கக்கூடிய மெத்தை இருக்கு பாருங்க. இந்த சுக்கிரதசை பாதிப்பு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல, நீங்க படுக்கக்கூடிய மெத்தையில தலையணைக்கு கீழ அந்த எலுமிச்சம்பழத்தையும், சாம்பலையும் வச்சுக்கிட்டு படுத்து தூங்குங்க. நீங்க தூங்கும் பொழுது உங்களுடைய அந்த சுக்கிரதசையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள பெரிய அளவுல குறைச்சு, உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளும், நல்ல ஒரு வெற்றிகளும், எந்த ஒரு தீய எண்ணமும் பிள்ளைகளுக்கு வராம இருக்கிறதுக்கும், அதேபோல வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறதுக்கும், ஒரு பேர் புகழ உருவாக்கி குடுக்குறதுக்கும் இந்த சுக்கிர தசை உங்களுக்கு அபரிமிதமா வேலை செஞ்சு குடுக்கும். இந்த பரிகாரத்த செய்யுங்க. எளிய பரிகாரத்த செய்யுங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய லாபம் அடையலாம். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.